ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த சத்தம் வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக அவர் இருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம வண்டி வச்சிருக்காரு. ரிலீஸ் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், போயிட்டு வரலாம். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஜீப் நான் ஓட்டுறேன். தரமா இருக்கு. அந்த சத்தம் அதுதான் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலாக இவங்க ஸ்டேரிங் ஃபுல்லாகவே பவர் ஸ்டேரிங் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாடர்னைஸ்டில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஓல்ட் ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் மாடர்னைஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக ரோட் லீகலைஸ்டு காரு. பேப்பர் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. இன்சூரன்ஸ் கூட அப் டு டேட் இருக்குது இந்த காருக்கு. ஸோ அவ்வளோ லீகலைஸ்டு இந்த காரு. ஓ மை காட், ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜீப் ஓட்டுறேன். வேற மாதிரி ஊரே நம்மள தான் பார்த்து. லிட்டர் இன்ஜின் இது. ஆக்சுவலாக இந்த வண்டி மேக் பண்ண பர்பஸே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் தான் இந்த வண்டி. யூஎஸ் மிலிட்ரியில் இருக்கிறதுனால எல்லா வாருக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி இந்த வண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவிலியன்ஸை கூட்டிகிட்டு போகிறது, சிவிலியன்ஸுன்ற பாருங்க நம்ம மிலிட்ரி இவங்கள ஐ மீன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இவரை நான் எதிர்ச்சியாக தான் பார்த்தேன் ஒரு நாள். எங்கள் கூட்டுறோடு மணிப்பாக்கம் கூட்டுறோடுன்னு சொல்லிட்டு அங்கே எதிர்ச்சியாக இவர் வந்தார். போயிட்டு யோசிக்கவே இல்லை, ஆனால் வண்டியை நிறுத்தினேன். போயிட்டு பிரதர் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும், வண்டி வச்சு கொஞ்சம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் இந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கேன். அவர் ஹெசிடேட்டே பண்ணல, உடனே வாங்கப்பா எடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வண்டி கொடுத்து எங்களை ஓட்ட விட்டுருக்காரு. ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்குங்க இந்த வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நம்மளை தான் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ ஊரே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பக்கா டிராஃபிக் ஜாமுங்க. ஆக்சுவலாக எக்ஸைட்மெண்ட்டில் பேசக்கூட முடியல. கொஞ்சம் சையாகவும் இருக்குது ஊரே நம்மளை பார்க்கறதுனால. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இதுவும் பரவாயில்ல. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்ல போனால் இது அன்லாக் டயல்ஸ். ஸோ டயல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வில்லிஸோடது இல்லை, இது வந்து மஹேந்திராவோடது ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பட் மஹேந்திராவோடது ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டயல்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். என்னதான் அவங்க வந்து மஹேந்திராவோடது போட்டாலுமே அந்த அனலாக் டிஸ்பிளே பார்க்குறப்போ ஒரு தனி ஃபீல் தான். ஒரு பழைய ஓல்ட் ஸ்கூல் அந்த நினைப்பு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. வில்லிஸ் ஜீப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஎஸ் மிலிட்ரிக்காக நேர்ந்து விட்ட வண்டினே நம்ம சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட வண்டியில் நம்ம சென்னை சிட்டியில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது பயங்கரமான விஷயமா தான் இருக்கு. அதோட இதுல ஸ்பெஷல் என்னன்னா இதோட ரெஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெஸ்டோரேஷன்னா கோயம்புத்தூர் கேரளா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பட் இந்த வண்டி முழுக்க நம்ம சென்னை சிட்டியில தான் ரெடி பண்ணியிருக்கு. அண்ட் இதுல மெயின் விஷயம் என்னன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் பழைய இன்ஜின். அந்த இன்ஜின் இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் பிறக்கவே இல்லை அப்போ ஓட ஆரம்பிச்ச வண்டி இன்னமும் ஓடுது. ஸோ உண்மையிலே அந்த இன்ஜினோட சத்தம் இருக்கே, ஓ மை காட் அப்படி இருக்குங்க. 80 வருஷம் முன்னாடி இந்த வண்டி எப்படி இருந்ததோ அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட மாறாம அப்படியே ஒரு 90% சரிங்களா, அந்த 90% ரெஸ்டோரேஷன் அப்படியே இந்த வண்டியில கொண்டு வந்திருக்காரு. ஸோ உண்மையிலே பயங்கரமா இருக்கு இந்த வண்டி. ட்ரக்கிங் போயிட்டு அங்கே தான் மெக்கானிக்கல் இஷ்யூ என்ஜின் ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா இங்கே இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணோம்னா லைட் தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹெட்லைட்டை நமக்கு உள்ள ஆன் பண்ணிட்டு ஓகே இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது லைட் இதுலேயே இருக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேங்க் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு இது ஆஃப் பண்ண முடியல. ஓகே. ஸோ இது வந்து டேர்ன் பண்ணோம், இந்த நாட்டில் யூஸ் பண்ணா இந்த பக்கம் டேர்ன் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் நம்ம. பயங்கரம். இது அப்போ அந்த டைமில் ஃபோர்டோட மெக்கானிசம் இது. ஓஹோ. சரி நம்ம இங்கிலீஷில் கொண்டு வரலாம் சொல்லிட்டு எடுத்து வந்துருவோம். ஓகே, ஒரு கீல் வச்சு இந்த மெக்கானிசம் ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். இது இப்படியே எடுத்துட்டு போனால் இங்கே லாக் பண்ணிடுவோம். வேற மாதிரி நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படியே பண்ணி கொடுத்துருவாரு மெக்கானிக். அவனுக்கு சரி இது என்னால் பண்ண முடியாது. அவரு மெக்கானிக் பேருன்னா என்ன? ஓகே, ரவின்னு இருக்கும். ஓகே, வாசமன்பேட்டில். ஓகே. நீங்கள் இந்த மாதிரி வில்லிஸ் வண்டி இல்லைன்னா பழைய வண்டி ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. ஓகே, நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், பக்காவாக வண்டி கொடுத்துருவேன். ஆனால் வேற லெவல்.
இதுல இங்கேயே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மட்டும் வேணும்னா கீழே போடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ இருக்கிற வண்டியில மேனுவல் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மேனுவல் பண்ணுறாங்க. அதுல இருந்து இந்த பாக் லைட்டு கூட உங்களுக்கு லைட்டா தெரியும், லைட்டா தெரியும், எதுவுமே பெருசா தெரியாது. ஓகே. மைல்டுனா எப்படின்னா லைட்டா ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இதோட வந்துதா? இது ஒரிஜினல் வில்லிஸ்ல இருக்கிறது தான் இது. நாங்க இப்போ சர்ச் பண்ணி வாங்கிட்டோம், செகண்ட்ல வாங்கிட்டோம். ஒரிஜினல் இது வில்லிஸ், ஒரிஜினல் வில்லிஸோட. ஓ. ஆனா நான் என்ன நினைச்சேன், இந்த எல்இடி ஸ்ட்ரிப் LED அதுன்னு நினைச்சேன். சரி. ஆமாண்ணா, ஒரு லைட்ல கூட வில்லிஸ்ல இல்ல போட்டுருக்கீங்க. எல்லாமே பக்கவா அது என்ன இருக்கோ அதை அந்த மாதிரியே பண்ணிருக்கோம். தரோண்ணா நீங்க வேற லெவல். அண்ட் இதுலயே உங்களுக்கு லைட் ஆன்ல தான் இருக்கு. ஓ, லைட் இருக்கா இதுல? லைட் எல்லாம் வாக்கிங். ஆனா லைட்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி இல்ல கம்ப்ளீட்டா வாக்கிங், வயரிங் எல்லாமே வரும். வேற லெவல். நைட் பார்த்தனா லைட்டா இங்க ஒரு ரவுண்ட் ஒரு ஷேட் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. மேல இருந்து பார்த்தா தெரியாது. ஸ்ட்ரைட்டா இருந்து பார்த்தா இந்த இண்டிகேட்டர் இது வச்சு தான் வண்டி இருக்குன்னே தெரியும். ஓகே. சோ இது வந்து இப்படி கன்வர்ட் பண்ணிட்டேன்னா அப்படி மூடிடலாம் வண்டி. ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடும். ஓ, இதுவும் இப்போ இப்படி இது கன்வர்ட் தோண்ட தோண்ட நிறைய வர மாதிரி ஏதோ நிறைய விஷயம் இருக்கும் போலாம். அப்படியே ஓ ஓ, ஓ அதுக்குதான் இதுவா? இதுதான் அந்த ஸ்டாண்ட். இது எடுத்து பின்னாடி வா. வேற என்ன இன்னும் நிறைய ஏதாவது இருக்கு? ஆனா பயங்கரமா இருக்குண்ணா. அப்படியே கன்வர்ட் பண்ணிட்டேன்னா ஓ, டாப். ஓகே, ரூஃப். பின்னாடி ஓகே ஓகே ஓகே. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்படி ஓட்டினா இதுக்கு ஏதாவது டிரைவ் பேர் ஏதாவது இருக்கா, இல்ல சும்மா கம்ப்ளீட்டா ஓபன் டிரைவ்னா இப்படி கம்ப்ளீட் ஓப்பன் டிரைவ் இது? ஓகே. பயங்கரம். எதுக்கு இப்படி வைக்கணும்னா இங்க ஒரு டேப் இருக்கும். ஓகே. இது லாக் பண்றதுக்கு. ஓகே. அது இன்னும் கிடைக்கல எனக்கு. ஓகே. ஒரிஜினலே பார்த்துட்டு இருக்கு, ஒரிஜினல் கிடைக்கனால அப்படியே வச்சிருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிரும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான். இந்த ஹம்பு இந்த இது மட்டும் பாத்துக்கோ, ஏன்னா குளிர் இறங்கும் போது அடிக்கும். கண்ணாடி உடஞ்சிரும். இவ்வளவு ஓப்பனா ஒரு வண்டியா பாக்குறதுக்கும் இந்த ஸ்டைலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குடா. அந்த சீட் இல்லாம வித்தியாசமா இருக்கு. ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா நீங்க விட்டுறாதீங்க, கண்டிப்பா இந்த எப்பவுமே இருக்கு. இப்ப என் சேனல் பாத்தீங்கன்னா இப்பதான் டெவலப் ஆகுது, பட் கண்டிப்பா இதுக்கான ஆகும். அதனால பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. இப்படி தேடி பிடிச்சி வந்தல, அதான் அது ஒரு விஷயம் இருந்தா போதும், டெவலப் ஆயிடும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த வண்டி ஓட்டுனது. நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இதை மேலும் மேலும் பண்ணணும். ஸோ ஆல் த பெஸ்ட் தான். தேங்க்யூ. எங்களுக்கு வண்டி நீங்க கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அது சொல்ல முடியல. உங்களை மாதிரி இந்த மாதிரி வண்டியை பிடிக்கிறது, மாடிஃபிகேஷன் பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆக்சுவலா இப்போ வர பசங்க எல்லாருக்குமே அந்த மாடிஃபிகேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவங்கள கைட் பண்றதுக்குள்ள இங்க லீகல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கரெக்டா? எங்க ஊர்ல கரெக்ட். ஓகே. எங்க ஊர்ல வந்து எப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, பெரிய தப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஃப்ளட்ல சேவ் பண்ணதே உங்க மாடிஃபிகேஷன் தான். ஆனா அந்த வண்டிக்கு ஃபைன் போட்டுருக்காங்க. ஃப்ளட்ல யார் யார் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோ அந்த வண்டி கூட கவர்மெண்ட் ஃபைன் போட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம். ஆனா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில உங்களுக்கு அந்த அளவுக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வரல. ஆனா இங்க லைட்டா இருக்குது, ஆனா அதுவும் கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, மேனேஜபிள் தான். மேனேஜபிள் தான் சென்னையில.